Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் விபிஐ யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற 2 டேட்டுக்கு பெட்வினில் எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கொடுக்குற 2 டேட்டுக்கு பெட்வினில் இருக்க சண்டே சாட்டர்டேஸ் போக மீதி இருக்கிற டேஸ் தான் நம்ம ஒர்க்கிங் டேஸ் அப்படிமோ. இப்போ இந்த ஒர்க்கிங் டேஸை நம்ம எப்படி விபிஐ யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணுறதுக்காக மெனு பாரில் டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் நான் வந்து ஒரு நியூ ஃபார்ம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். மெனு பாரில் இன்செர்ட் டேப்பில் யூஸ் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு blank ஃபார்ம் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்து நமக்கு டூல் பாக்ஸ் இருக்கும். டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். நமக்கு தேவையான டூல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், நமக்கு ஃபார்மில் இன்செர்ட் ஆகிடும். அடுத்தது நம்ம இன்செர்ட் பண்ணுற டூலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஷீட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம யூஸர்கிட்ட இருந்து 2 டேட்டா கெட் பண்ணோம். இப்போ அந்த டேட்டா கெட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டூல் பாக்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஃபார்மில் ட்ராக் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு லேபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிளில் ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிற மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம எண்ட் டேட் கெட் பண்ணணும். எண்ட் டேட் கெட் பண்ணுறதுக்காக இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு லேபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிளில் எண்ட் டேட் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிளோடைய நேம் பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தடில் சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிங்கிள் கிளிக் பண்ணி டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த லேபிளோடைய ப்ராப்பர்ட்டிஸில் கேப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 டேட்டை கெட் பண்ணதுக்கப்புறம் பட்டன் கிளிக் ஆகும்போது அந்த ஒர்க்கிங் டேஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டூல் பாக்ஸில் கமெண்ட் பட்டனை செலக்ட் பண்ணி ஃபார்மில் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளிக் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு கால்குலேட் ஆகணும். அதுக்காக இந்த பட்டனுடைய கோட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு இந்த பட்டனுடைய கோட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டேட்டை கெட் பண்ணி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ அதுக்காக டிம் எஃப் டேட், ஃபஸ்ட் டேட்டுக்காக எஃப் டேட் அப்படிங்கிற வேரியபிளும் என் டேட்டுக்காக இ டேட் அப்படிங்கிற வேரியபிளும் நான் டேட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஆஸ் டேட். எஃப் டேட் ஈக்குவல் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிற டேட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எஸ் டேட் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் இருக்கிற டேட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டேட்லேருந்து செகண்ட் டேட் வரலும் இருக்கிற டேஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இல்லை டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் டேட் வேரியபிளாக. டிம் டி ஆஸ் டேட். இப்போ டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டேட்லேருந்து செகண்ட் டேட் வரல நமக்கு அந்த லூப் ரன் ஆகணும். இப்போ டி ஈக்குவல் எஃப் டேட் டூ லிமிட் பார்த்திங்கன்னா எஸ் டேட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க டேட் கொடுத்துக்கிறேன். இந்த லூப் நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த டேஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டிம் COUN அப்படிங்கிற வேரியபிளை இன்டீஜர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த COUN அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார 0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார் லூப்புக்குள்ளார டேஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக COUN ஈக்குவல் COUN + 1 இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ ஒரு வேல்யூ ஆட் பண்ணி அந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டேட்டுக்கு பெட்வீனில் எத்தனை டேஸ் இருக்கோ அத்தனை டேஸுமே நமக்கு கவுண்ட் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே சாட்டர்டே கவுண்ட் ஆகக்கூடாது. அதுக்காக நான் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் இப்போ நம்ம கொடுக்குற டேட் பார்த்திங்கன்னா சண்டேவா அல்லது சாட்டர்டேவா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக வீக் டே அப்படிங்கிற நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டோடைய வேல்யூ ரிட்டன் பண்ணும். அதாவது நம்ம கொடுக்குற டேட் பார்த்திங்கன்னா சண்டேவாக இருந்தால் 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ரிட்டன் ஆகும். அதே மாதிரி மண்டேவாக இருந்தால் 2 அப்படிங்கிற வேல்யூ, இந்த மாதிரி கண்டினியூ நமக்கு சாட்டர்டேவாக இருந்தால் 7 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும். இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொடுக்குற டேட் சண்டேவா சாட்டர்டேவான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நான் டி அப்படிங்கிற வேரியபிள் இருக்க டேட்டை கொடுக்குறேன். நமக்கு சண்டேவாக இருக்கக்கூடாது, அதனால் நாட் ஈக்குவல் 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சண்டேவாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சாட்டர்டேவாகவும் இருக்கக்கூடாது. அன் கொடுத்துட்டு இன்னொரு கண்டிஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். வீக் டே டி not equal
7 அப்படிங்கிறதும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டே வந்து நமக்கு சண்டேவாவோ அல்லது சாட்டர்டேவாவோ இல்லைன்னா தென் நமக்கு கவுண்ட் ஆகணும். இன்டிஃப் கொடுத்து என் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 2 டேட்டுக்கு பெட்வீனில் எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படிங்கிறது கவுண்ட் ஆகிடும். இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம குறுக்கு ஏதாவது ஹாலிடே கொடுத்தோம்னா அந்த டே வந்து இதுலேருந்து மைனஸ் ஆகணும். இப்போ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.